கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். மறுபடியும் சொதப்பிய விராட் கோலி. இதோட கதை முடிஞ்சா? கௌதம் கம்பீர் இருக்கக்கூடிய கடுப்புல என்ன பண்ண போறாங்க? ஸோ பொதுவா கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த டெஸ்ட் வின் பண்ணோம் அப்படின்னா பெருசா எதுவும் தெரியாது. மேபி இந்த டெஸ்ட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா விராட் அண்ட் ரோஹித் மேல பிரஷர் விழுக்கும். ஆல்ரெடி ரோஹித் சர்மா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. விராட்டுடைய நிலைமை என்ன, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மாவை பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு காலையில பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்றதெல்லாம் போயிங்க. ஸோ டேபிள் மேலே வந்துட்டு பெண்ணெல்லாம் வச்சுட்டு நோட் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க. அனலைஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் நான் அதை ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ என்னுடைய குழந்தைகளை பற்றி எனக்கு தெரியும், என்னோட ஃபியூச்சரை பற்றி தெரியும், 2 குழந்தைகளுக்கு அப்பா. ஸோ அது போக என்ன பண்ணணுங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இப்போதைக்கு அந்த முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மேபி இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறம் ஏதாவது டெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு சில மேட்சஸ் பார்ப்பாரு, இல்லைன்னா அவரே அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் விராட் கோலி. இந்த சீரீஸ்ல ஒரு 100 பார்த்தோம், அதுக்கப்புறம் பெருசா எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில மேட்சஸ்லயும் எதுவுமே கிடையாது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுல விராட் கோலி மெயினான ஒரு ஆளுங்க. ஸோ விராட்டை ஏன் தூக்கணும் இந்த டீம்ல? இந்த நல்ல பிளேயர் தானே, அவரை போய் தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு மற்ற ஷாட்ஸுக்கு அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, தூக்கி அடிச்சோ எல்பிடபிள்யூவோ போல்டோ எப்படி அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரே மிஸ்டேக்கை 10 தடவை பண்றாங்க. 8 இன்னிங்ஸா, தொடர்ந்து 8 இன்னிங்ஸா அவுட் சைட் ஆஃப் அந்த 5வது ஸ்டம்ப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய பாலை டச் பண்ணி அவுட் ஆகுறாரு. ஸோ ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சச்சின் டெண்டுல்கர் 200க்கு மேல ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் ஆடுவாரு. அந்த மேட்ச்ல வந்துட்டு செமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுல அவருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அவருடைய ஃபேவரட் ஷாட் வந்துட்டு கவர் டிரைவ். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மேக்ஸிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணி நீங்க அந்த ஷாட் ஆடாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தி இருந்தாங்க. ஒரு ஷாட் கூட இல்லைங்க. ஸோ மேக்ஸிமம் அதை தவிர எல்லா ஸ்ட்ரைட் டிரைவ் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாம கட் ஷாட், ஸ்வீப், இது எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாருன்னு சொல்லியாங்க. ஸ்வீப் நிறைய யூஸ் பண்ணாரு, அட் த சேம் டைம் ஸ்ட்ரைட் டிரைவ் நிறைய ஆடினாரு, 200 அடிச்சு காமிச்சாரு. இதுதாங்க மாஸ்டர் மைண்ட். தன்னுடைய ஃபேவரட் ஷாட், இதுக்கு முன்னாடி லட்சம் தடவை சச்சின் டெண்டுல்கர் அந்த ஷாட் ஆடி இருப்பாரு. பட் இருந்தாலும் அவருடைய சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நம்ம ஃபார்ம் அவுட்ல இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு அந்த ஷாட்டே ஆடாம 200 அடிச்சு காமிச்சாரு. அதுதான் சச்சின். அவர் அடிச்ச உடனே 200 அடிச்ச உடனே பிரெட்லி கூட வந்து கை கொடுத்துட்டு போவாரு. ஸோ மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னு சொல்லி ஆகணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் விராட் கோலி. ஸோ எவ்வளவோ தடவை அந்த ஷாட் ஆடி இருக்காரு, இவரும் லட்சக்கணக்கில் அந்த ஷாட் ஆடி இருக்காரு. இருந்தாலும் அந்த இடத்துல வரக்கூடிய பாலை தன்னறியாம கை அந்த பக்கம் இழுத்துட்டு போகுதா, இல்லை எவ்வளவு தடவை, 1 தடவை 2 தடவை சொல்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஸோ குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி பல லட்சம் தடவை எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த 5வது ஸ்டெம்பை தொடாம இருக்க மாட்டேங்கிறாருங்க. பொதுவா கட்டை போட்டு ஆடுங்கயா, அந்த பக்கமே போகாதீங்க, லீவ் பண்ணிருங்க அப்படின்னா அதை போய் டச் பண்றாரு. இதுக்கு முன்னாடி போலன் அதே மாதிரி பால் போட்டாரு, அழகா அதை வந்துட்டு அப்படி கீழே டச் பண்ணி விட்டாரு. எகைன் போட்ட அந்த பாலை கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அவருக்கே கடுப்பு, அவரே கோவப்படுறாரு, இது எல்லாமே தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஸோ இதன் காரணமாக தான் மாறி 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 இவருக்கு பலம் இன்னொரு பிளேயரானுங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ கண்டிப்பாக கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பஞ்சாயத்தெல்லாம் இருந்தாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே எல்லாமே யோசிப்பாருங்க. ரிசர்வ் பண்ணிட்ட பாருங்க. ஸோ இந்த தடவை அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. உனக்கு என்னையா பிரச்சனை? ஸோ உனக்கு உன்னுடைய ஷாட்ஸ் ஆடணுமா, நீ ஆடிக்கோ. போன தடவை வந்துட்டு அவருடைய ஃபுல் கண்ட்ரோலுமே மாற்றி 40 ரன் அடிச்சாரு. 98 பால் பிடிச்சி முழுக்க முழுக்க உடம்புலலாம் அடி வாங்கினாரு. ஆனால் இந்த தடவை 60 ரன் 30 பால்ல சும்மா பிரித்து வீசிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த பேட்டிங் அப்படிங்கிறது சூப்பராக வந்துட்டு காமிச்சார். என்னுடைய கேம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு விராட் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி ஆகணுங்க. திரும்பி திரும்பி 8 இன்னிங்ஸா ஒரே மாதிரி ஆணி அடிச்ச மாதிரி ஆஸ்திரேலியா வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. விராட்னா இவ்வளோ தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரெடிக்ட் பண்ணவே விடக்கூடாது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ இதுதான் விராட்டுடைய நிலைமை. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கண்டிப்பாக காரசாரமான விவாதம் நடந்திருக்கு. போன தடவை வந்துட்டு கௌதம் கம்பீர் நாட் ஓன்லி ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் எல்லாத்தையுமே கடாசி தள்ளி இருக்காரு, போட்டு பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. ஸோ அந்த விஷயம் தான் போயிருக்கு, மாற்றி ஆடுங்கன்னு சொல்லி. அதனால தான் இந்த தடவை ரிஷப் பண்ட் அவருடைய கேமை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மாற்றி ஆடினாரு. இந்த தடவை நேஷனல் கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. அதான் விராட் அவுட் ஆன அடுத்த பாலே இறங்கி 6 அடிச்சு வந்துட்டு பிளாஸ்டிங் கேம் அப்படிங்கிறத ஆடி காமிச்சாரு. ஸோ இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வரணும். எல்லாருமே கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது. விராட் கண்டிப்பாக மாறி ஆகணுங்க. இல்லைன்னா கூடிய சீக்கிரம் அவருடைய ரிட்டைர்மெண்ட்டும் பார்ப்போம். 2027க்கு அப்புறம் அவங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப் அடிச்சாலும் அடிக்காட்டியும் கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அட்லீஸ்ட் அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையாவது அடிப்பாங்கன்னு பார்த்தா ஸோ அது வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதனுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.